வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் பயிற்சி 6ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் 2 இது இருக்கு. முதல் இது sin θ plus cos θ √3 எனில் tan θ plus cot θ 1 என்பதை நிரூபிக்கவும். பாருங்க, இதை பயன்படுத்தி இதை நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்க, முதல்ல sin θ plus cos θ √3. முதல்ல நம்ம இந்த ரூட்டை நம்ம நீக்கணும். என்ன செஞ்சா கேன்சல் பண்ணலாம்? அந்த ரூட்டை ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்த போறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்துறது அப்படின்னு என்ன செய்ய போறோம்? ஸ்கொயர் பண்ண போறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறோம். அப்ப பாருங்க என்ன வரும்? sin θ plus cos θ the whole square equal to √3 the whole square. சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன ஃபார்முலா? a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போறோம். a க்கு பதிலா sin θ, b க்கு பதிலா cos. மாத்துங்க, a square, a க்கு பதிலா sin θ, அப்போ sin square θ. இதை எழுதுவோம். ரெண்டாவது plus b square, b க்கு பதிலா என்ன இருக்கு? cos θ. ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும்? cos square θ. இப்போ இதை எழுதுவோம் plus 2ab. எல்லாம் ஒண்ணுதான். a square plus b square plus 2ab. எப்படின்னா மாற்றி எழுதிக்கலாம். 2 ஃபார்முலா இருக்க 2 a க்கு பதிலா sin θ இன்டு b க்கு பதிலா cos θ ஈக்குவல் டு, இந்த பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி வெறும் 3 மட்டும் வந்துடும். இப்போ பாருங்க, இதோட மதிப்பு நமக்கு தெரியும். sin ஸ்கொயர் θ பிளஸ் cos ஸ்கொயர் θ, அதோட மதிப்பு 1 பிளஸ் 2 sin θ இன்டு cos θ, எந்த மாற்றமும் இல்லை, ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்க, இந்த 2 sin θ cos θ எந்த மாற்றம் இல்லை, 3 ஈக்குவல் டு 3. இது பிளஸ் 1, இங்கே வந்தால் மைனஸ் 1 மாறும். அதுக்கு அடுத்து பாருங்க, sin θ இன்டு cos θ ஈக்குவல் டு, இந்த 2 பெருக்கில் தானே இருக்கு, இங்கே வந்தால் வகுத்தலா மாறும். 3ல் 1 கழிச்சா 2 கேன்சல் பண்ணுங்க, ஓ 2 2. அப்போ sin θ இன்டு cos θ இதோட மதிப்பு எத்தனை? 1. இதை பயன்படுத்தி தான் நம்ம அதை நிரூபிக்க முடியும். பாருங்க, இப்போ இதை நிரூபிக்க போறோம். tan θ plus cot θ ஈக்குவல் டு 1 நம்ம நிரூபிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, tan θ plus cot θ இதோட மதிப்பு 1 நம்ம நிரூபிக்கணும். இதை பயன்படுத்தினா தான் நிரூபிக்க முடியும். இந்த tan θவை நம்ம எப்படி எழுதலாம்? sin θ by cos θன்னு எழுதலாமா? பிளஸ் போட்டாச்சு. cot θவை எப்படி எழுதலாம்னா cos θ by sin θன்னு எழுதலாம். ஈக்குவல் டு, இப்போ குறுக்கு பெருக்கல் எடுங்க. இதை பெருக்கிடுவோமா? இது பெருக்கினா என்ன வரும்? cos θ இன்டு sin θ பெருக்கிட்டோம். குறுக்க பெருக்குங்க. sin θவையும் sin θவையும் பெருக்குனா sin ஸ்கொயர் θ பிளஸ் cos θவையும் cos θவையும் பெருக்குனா cos ஸ்கொயர் θ. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு sin ஸ்கொயர் θ பிளஸ் cos ஸ்கொயர் θ, அதோட மதிப்பு 1 பை cos θ இன்ட்டு sin θனாலும் sin θ இன்ட்டு cos மதிப்பு 1 தான். அப்போ பாருங்க, இதோட மதிப்பு எத்தனை? 1. பாருங்க, இதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? cos θ sin θவை என்ன மாற்றிக்கலாம்? 1ன்னு மாற்றலாம், பை 1. அப்போ 1 பை 1 என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். இதான் என்னது? நமக்கு தேவையான tan θ பிளஸ் cot θ ஈக்குவல் டு 1 நமக்கு தேவையான மதிப்பு. இதான் அவங்க நிரூபிக்க சொன்னது. என்பது நிரூபிக்கப்பட்டது. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பார்த்துடலாமா? பாருங்க, ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டாவதுல √3 sin θ மைனஸ் cos θ ஈக்குவல் 0 எனில் tan 3 θ ஈக்குவல் டு 3 இன்டூ tan θ மைனஸ் tan கியூப் θ பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் θ. இதை நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? எதை பயன்படுத்தி? இதை பயன்படுத்தி தான் நிரூபிக்க போறோம். இப்போ பாருங்க, என்ன செஞ்சிடலாம்? √3 sin θ மைனஸ் cos θ இதை எடுத்து எழுதியாச்சு. இந்த இடத்துல பாருங்க, √3 sin θ ஈக்குவல் டு, இது மைனஸ் cos θ, அங்கே வந்தால் பிளஸ் cos θ மாறும். இந்த இடத்துல பாருங்க, இந்த cos θக்கு முன்னால என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? sin θக்கு முன்னால √3 இருக்கு, cos θ முன்னால என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, sin θ பை இந்த 1ம் cos θ பெருக்கல இருக்கு. அப்ப cos θ அங்க வந்தா வகுத்தலா மாறும். ஈக்குவல் டு, இங்க 1 இருக்கு, இந்த √3 பெருக்கல் இருந்துச்சா, இங்க வந்தா வகுத்தலா மாறும் √3. சரியா? இப்ப பாருங்க, sin θ பை cos θன்னா tan θ. இந்த இடத்துல நமக்கு tan இருக்கு, இங்கேயும் tan வந்தா நல்லா இருக்கும். அப்போ
டேன்ல 1/√3 எங்க வரும்? அதாவது tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. அப்போ 1/√3 பதிலா என்ன மாத்தலாம்? tan 30 டிகிரியை மாத்தலாம். இந்த 1/√3 பதிலா நம்ம என்ன மாத்திட்டோம்? tan 30 டிகிரியை மாத்திட்டோம். இப்ப பாருங்க, விகிதங்கள் சமம். tan. அப்போ கோணம் எப்படிதான் இருக்கும்? சமமா தான் இருக்கும். therefore θ = 30 டிகிரி. தீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, நம்ம இடது பக்கம் வலது பக்கம் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல்ல பாருங்க, இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS என்ன இருக்கு அப்படின்னா tan 3θ இருக்கு = tan 3 அப்படியே வந்துடும். பாருங்க, தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 30 டிகிரி = tan 3 × 30 90 டிகிரி. அப்போ tan 90 டிகிரியோட மதிப்பு என்ன? வரையறுக்க இயலவில்லை, இன்ஃபினிட்டி. இப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா வரையறுக்க இயலாது. வரையறுக்க இயலாது இப்படி எழுதிக்கிட்டாலும் சரிதான். ஏதாவது ஒண்ணு எழுதிங்க. சரி, இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. இதான் என்னது? நமக்கு தேவையான இடது பக்கத்தோட விடை. இப்ப வலது பக்கத்தோட விடை கண்டுபிடிக்க போறோம். இதே தான் நமக்கு வரணும். பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னா 3 tan θ மைனஸ் tan √3θ பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் θ. சரியா? இதுல இந்த θவோட மதிப்பு பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? = இந்த இடத்துல பாருங்க, 3 tan θ. θவோட மதிப்பு எத்தனை? 30 டிகிரி மைனஸ் tan θ. θவோட மதிப்பு எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இந்த √3 அப்படியே வந்துடும். சரியா? பை இந்த இடத்துல பாருங்க, 1 மைனஸ் 3 tan எத்தனை டிகிரி? tan ஸ்கொயர் θவுக்கு பதிலா 30 டிகிரி = இந்த இடத்துல பாருங்க, 3 × tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3 மைனஸ் இந்த இடத்துல பாருங்க, tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3 அடுக்கு 3. tan 30 மதிப்பு 1/√3. இந்த அடுக்கு 3 அப்படியே வந்துடும். பை இங்க வாங்க, 1 மைனஸ் இந்த 3 அப்படியே வந்துடும். tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3 அடுக்கு இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அந்த 2 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, = 3ஐயும் √3ஐயும் பெருக்கினா 3ஐயும் 1ஐயும் பெருக்கினா 3 தான் இல்லையா? 3/√3 மைனஸ் அது அப்படியே இருக்கட்டும். 1/√3 அடுக்கு 3 பை இந்த இடத்துல பாருங்க, 1 மைனஸ் இந்த 3 அப்படியே வந்துடும். இந்த 1/√3க்கு அடுக்கு 2 இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். √3 ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும் பாருங்க. இந்த ஸ்கொயர் வந்து தொகுதிக்கும் பொதுவு, பகுதிக்கும் பொதுவு. √3 ஸ்கொயர் பண்ண இங்க எழுதுறேன் பாருங்க. √3 ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல், வெறும் 3 மட்டும் வரும். அப்ப இந்த இடத்துல 3 மட்டும் வரும். எது கேன்சல்? இந்த 3 கேன்சல் = நமக்கு தொகுதியில் நீங்க எதுவும் மாத்த வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 3/√3 மைனஸ் 1/√3 அடுக்கு 3 பை மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 1 மைனஸ் 1 = இந்த இடத்த பாருங்க, தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. 3/√3 மைனஸ் 1/√3 அடுக்கு 3 பை 1 மைனஸ் 1 0. பாருங்க, பகுதியில் என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. பகுதியில் 0 வந்தாலே என்னது? வரையறுக்க இயலாது. எழுதிக்கலாமா? இன்ஃபினிட்டி. பகுதியில் 0 வந்துருச்சு, வரையறுக்க இயலாது. வரையறுக்க இயலாது. இதான் என்னது? நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர். ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு? சமமா இருக்கா? பாருங்க, இங்கேயும் வரையறுக்க இயலாது, இங்கேயும் வரையறுக்க இயலாது. அப்போ அந்த கேள்வி அப்படியே எழுதுங்க. therefore என்ன எழுத போறோம்? tan 3θ = 3 tan θ மைனஸ் tan³ θ பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் θ. இதை நம்ம நிரூபிச்சிட்டோம். எதுல இருந்து? 1 மற்றும் 2லிருந்து. 1 மற்றும் 2லிருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இந்த ஃபார்முலாவை, இந்த முற்றொருமை நம்ம நிரூபிச்சிட்டோம் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.